குளிச்சுட்டு கிளம்பும், மணி ஆகுது. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? என்ன தண்ணி வரல? இல்ல கரெக்டா தான் இருக்கு. ஒருவேளை மோட்டர் ஏதாவது சரியில்லையா? இல்ல கரண்ட் தான் ஏதாவது போயிட்டா? கரண்ட் இல்ல. டிவி ஆபீஸ் போன் அடிப்போம். அண்ணா கரண்ட் எப்ப வரும்? அதமே டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிட்டுப்பா. ஒரு நாள் அவன் கரண்ட் வரதுக்கு. இது 2 நாள் ஆகுமா? ஏன் இந்த நேரம் பார்த்து பழி வாங்குறீங்க? இப்பதான் எங்க ஓனர் வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி சம்பளத்தை ஏத்தி கொடுத்துறாரு. இந்த நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களா? இப்போதைக்கு மழை மட்டும் தான் பெய்யணும். மழை ஒரு 5 நிமிஷம் பெய்யும். மத்த நேரத்துல நல்லா ஊத்துன்னு ஊத்துறல. இப்போ ஒரு 5 நிமிஷம் பெய்யும். ஆத்துல குளத்துல குளிக்கலாம்னு பார்த்தா 2 தண்ணி இல்ல. தண்ணி இருக்க இடம் சாக்கடையில மட்டும் தான் இருக்கு. அதுல முங்கி வச்சா நல்லா இருக்க உடம்பு இன்னும் நாரி போயிடும். ஏன்னா ஏற்கனவே 4 நாளா குளிக்கல. அடே பக்தா, அதான் அடி பம்பு இருக்கு, அதுல அடிச்சு குடிக்கலாமே. அட ஆமா, பம்பு இருக்கிறத மறந்துட்டேன். இவ்வளவு நேரம் புலம்புல பம்பு இருக்கிறத மறந்துட்டேன். அப்படியே அடிச்சு குடிச்சிருவோம். எப்படி டெக்னிக்கல் ஃபால்ட். சுமார் ஒரு 4 சார் பம்பு யூஸ் பண்ணாம போயிட்டோமா, அதான் அப்படி போயிட்டு. தண்ணி வந்துட்டு. கடவுளே, முருகா, அரகரா, பெருமாளே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஐயா. என்ன தண்ணி நின்னுட்டு? ஸ்ரீனிவாசா, ஸ்ரீ வெங்கடேஷா, பக்த